வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ரைஸ் முறுக்கு. ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு வடித்த சாதம் வச்சு தான் இந்த முறுக்கு பண்ண போகிறேன். இப்போ இந்த எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம வடித்த சாதத்தை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக கட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துப்போம். எண்ணெய் சேர்க்கறதுனால மிக்ஸி ஜாரில் ஒட்டாமல் நமக்கு எடுக்கும்போது நல்ல ஈஸியாக வரும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சாதம் பார்த்திங்கன்னா வடித்த சாதத்தில் கஞ்சி எதுவும் இருக்கக்கூடாது. சாதம் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அந்த சாதத்தில் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். சாதத்தை அரைக்கும் போதே நான் ஒரு 10 காய்ந்த மிளகாயும் சேர்த்து அரைச்சிட்டேன். இது கூட இப்போ ஒரு 1.25 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நான் ஒரு 2 ஆழாக்கு உடைச்ச கடலையை, அதாவது பொட்டுக்கடலையை நல்லா தூள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை போட்டு இதை நல்ல ஒரு கெட்டியான முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். நீங்கள் 2 கப்பு சாதம் எடுத்தீங்கன்னா 2 கப்பு பொட்டுக்கடலை மாவு தேவைப்படும். அதனால் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் தாராளமாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். சப்போஸ் உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு நிறைய போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இடியாப்ப மாவையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 டீஸ்பூன் சூடு பண்ண எண்ணெய், அதாவது எண்ணெயை சூடாக ஊற்றாமல் கடாயில் விட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்து நல்ல முறுக்கு மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த முறுக்கு அச்சில் பிழிய போகிறோமோ அதை நல்லா எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஜல்லி கரண்டிலையும் க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டப்படணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. லேசாக ப்ரெஸ் பண்ணாலே நல்ல அழகான ஷேப்புக்கு வந்துடும். உங்களுக்கு தேன்குழல் வேணும்னா அந்த அச்சில் போட்டுக்கலாம், இல்லைன்னா முள்ளு முறுக்கு அச்சில் போடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் தான் எண்ணெய் இருக்கணும். அந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்குகளை இதில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடுவோம். எப்போவுமே முறுக்கு சுடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும். லோ ஃப்ளேமில் வச்சோன்னா முறுக்கு மாவு பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா எண்ணெய் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு மாவு லேசாக தண்ணியாக இருக்கா மாதிரி இருந்ததுன்னா அரிசி மாவு போட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இது உடனே திருப்பி போட வேண்டாம். கொஞ்சம் சலசலப்பு அடங்கின பிறகு திருப்பி போட்டு மொத்தமாக நல்ல சலசலப்பு அடங்கின பிறகு எடுத்துடலாம். இது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மொறுமொறுப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம வடை எப்படி சூடு பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லா மாவையும் முறுக்கு சுட்டு எடுத்துட்டு மறுபடியும் போட்டு இதை ரீஹீட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரைஸ் முறுக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா ஈவன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். மாவு முதல்ல ஒரே ஒரு முறுக்கு சுட்டு பாருங்கள். உங்களுக்கு மாவு தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்குன்னா அடிஷ்னலாக கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவையோ அப்படி இல்லைன்னா அரிசி மாவையும் கலந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். முறுக்கு மாவு நம்ம அச்சில் போட்டு பிழியும் போது நல்லா ஸ்மூத்தாக பிழிய வரணும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவன் ஒரு 10 நாளைக்கு கூட தாராளமாக வச்சு சாப்பிடலாம். கிறிஸ்பினஸ் கம்மியாக ஆகாமல் கரெக்டாக இருக்கும். சுட சுட மொறுமொறுன்னு ரொம்ப சுவையான நம்மளோட ரைஸ் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.